சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருக்கும் உலக தகவல்களை வழங்குகிறார் ராஜலட்சுமி. கண்டிப்பா ஷர்மிளா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரியோ ஒலிம்பிக் கேம்ஸ் தான். இது ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பில் டேபிள் டென்னிஸாக எடுத்துக்கினாலும் சரி, இல்லை டென்னிஸாக எடுத்துக்கினாலும் சரி, ஒரு பக்கம் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தாலும் ஹாக்கி டீமை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த போட்டியில், அதாவது அயர்லாந்துக்குள்ளே நடந்த போட்டியில் 3 கோலில் வின் பண்ணியிருக்காங்க இந்திய அணி. அதை குறித்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் போட்டிருக்காங்க. செகண்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரியோ ஒலிம்பிக்கில் வியட்நாம் ஃபர்ஸ்ட் டைமாக கோல்டு மெடல் வாங்குறாங்க. அதாவது என்ன இதில் பார்த்தீங்கன்னா, ஏர் பிஸ்டலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் ஃபர்ஸ்ட் டைமாக வியட்நாமை சேர்ந்த வீரர் ஹுவாங் ஜுவான் ஃபர்ஸ்ட் டைமாக கோல்டு மெடல் வாங்குறாரு. இவர் ஏற்கனவே நடந்த ஒலிம்பிக் போட்டியில் மைன்யூட்டா ஜஸ்ட் ஒரு 0.1 பாயிண்டில் லாஸ்ட்டாக நடந்த ஒலிம்பிக் போட்டியில் பிரான்ஸ் மெடலை மிஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஜெர்மன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அகதிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. சிரியாலேருந்து சரி, இல்லை மற்ற நாடுகள்லேருந்து சரி, நிறைய அகதிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த நாட்டுக்குள்ளே வரும்போது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அங்கே உள்ள என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பியூரோக்ரேசி. இந்த ஆப் மூலிமா அந்த நாட்டுக்குள்ளே போகிறவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, என்னென்னலாம் அங்கே தெரிஞ்சுக்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை வச்சு நம்ம பார்த்துட்டு அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய போஸ்டிங்கை போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் நிறைய ட்விட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே என்னதான் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நமக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் டே சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கிற விஷயம்.